ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்க சாம்சங் ஃபோனில் உங்களுடைய வால்யூம் ஆட்டோமேட்டிக்கலி டவுன் இல்லைனா அப்பு மட்டுமே ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த ப்ராப்ளம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை. என்றைக்காவது ஒரு நாள் இந்த பிரச்சனைகள் வரலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய வால்யூம் பட்டன் டவுன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் கூட்டி வச்சாலும் டவுன் ஆகிட்டே இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா அப்லேயே இருக்கும், டவுன் ஆகாது. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனை ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லைனா 6 செகண்ட் நல்ல லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வால்யூம் அப் அண்ட் இல்லைனா டவுன் பட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஸ் ஆகி உள்ளே இருக்கும். சுவிட்ச் வெளியில் தெரியாது. பட் ஏதாவது பட்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ப்ரெஸ் ஆகிருந்தாலும் இந்த ப்ராப்ளம்ஸ் ஒன் சைட் அப்ல இருக்கலாம், இல்லைனா டவுனில் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பட்டன் ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு தெரியாமல் உள்ள ப்ரெஸ் ஆகிருந்தால் கூட இந்த ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை அதுலேயும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளியராக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உங்களுடைய ஃபோன் அந்த வால்யூம் ஆட்டோமேட்டிக்கலி டவுன் ஆகிற ப்ராப்ளம் கிளியர் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷன் போனதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரீசெட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீசெட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் ரீசெட் ஆல் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரீசெட் செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோனோட லாக்கை என்னபிள் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். செட்டிங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை டோட்டலாக ரீசெட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடும். ஸோ இவ்வளோ மேட்டர் இந்த 3 ட்ரிக்கை நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வேல்யூம் அப் ஆகுறது இல்லை டவுன் ஆகிற ப்ராப்ளம் சால்வ் ஆகிருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.